ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டில் யாருமே இல்லை. நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. பட் ஆனால் நான் ஒரு ஆளாக தனியாக இருக்கேன். இங்கே வந்து எனக்கு சமைச்சு போடவும் யாரும் இல்லை. நான் என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது இங்கே வந்து பார்த்தா கிச்சனில் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவேன் நான்? மாவு எங்கே? சட்னி போடுறதுக்கு ஓ அதெல்லாம் ஜாரா? ஆமாம், இங்கே காணும்ப்பா ஒன்றுமே. ப்ளீஸ் யாராச்சும் ஒருத்தவங்கனாச்சும் கூட இருந்தால் பரவாயில்ல. யாருமே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? நான் பாவம் இல்லையா? என்னெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லையா? எல்லாரும் ஓடிடுறது வெளியே. கடைசியில் இங்கே நான் தான் கோமாளி ஆகிட்டேன் போல். தனியாக பழகிட்டுருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் நான் ஒரு மிகப்பெரிய ஆப்பாக வைக்க போகிறேன். அந்த டே உங்களோட வாழ்நாளே நீங்கள் மறக்க முடியாத ஒரு டேவாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். யாரும் நான் அச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே இந்த ரூமில் தீபக்னு ஒரு பையன் இருந்தான். அவன் போயிட்டான். இருந்தாலும் சும்மா போய் பார்க்குறேன். ஏன்னா நான் பைத்தியம் அந்த இடத்துல. ஐயோ, ரூமே டார்க்காக இருக்கு. யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். கோஸ்ட் ஸ்டோரி நான் க்ரியேட் பண்ண முடியாதுப்பா. ஓகே, திஸ் இஸ் ரெஸ்ட் ரூம். இதுக்குள்ளே போய்ட்டு நான் பாத்ரூம் டூர் வீடியோலாம் எடுக்க முடியாததுனால நான் வந்து சேனல் ரன் பண்ணிட்டுலாம் இல்லை. இப்போது நான் தனியாக இருக்கேன். ஸோ எனக்கு போர் அடிக்குது. நான் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கேன். மேபி இது ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாரும் பார்க்குறப்போ ஒரு காமெடி பீஸாக மொக்கையாக என்னென்ன கோமலத்தனம் பண்ணியிருக்கான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். இன்னொன்று, எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, வியந்துருவீங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. கரெக்டாக பாருங்கள், ஒரு மினி லைப்ரரி தெரியுதா? தெரியாது. வேறு என்னத்தை இங்கே காட்டலாம்? எனக்கு பிடிச்ச புத்தா. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் கோயிங் டு திஸ் இஸ் டைனிங் ஹால். இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லோரும் ஈவினிங் அசம்பிள் ஆகி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி யாரும் இல்லை, அதனால் அசம்பிள் ஆக முடியல. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மட்டும் தனியாக சாப்பிடலாம். சமைச்சா சாப்பிடலாம். ஆனால் சமைக்கலையே, சமைக்க ஆள் இல்லையே. நான் மட்டும் எப்படி தனியாக சமைக்கிறது? நான் பாவம் இல்லையா? இது எதுக்கு நான் போட்டேன்னு தெரில. நான் சமைக்கவும் இல்லை, அப்புறம் ஏன் அதை போட்டேன்? தேவையில்லை இல்லை. ஓகே, இதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஓரத்தில் இங்கக்குள்ள ஆஃப் ஆக போகுது. நிற்காது. நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா நான் தான் கொண்டு வந்துட்டேனே. அண்ட் திஸ் இஸ் பெட்ரூம். இங்கே தான் நாங்கள் வந்து தூங்குவோம். அண்ட் இதுக்குள்ளவே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அந்த டோரை திறந்தா இந்த டோரில் இது தீபக்கோட ரூம். அதுதான் அந்த டோரை நம்ம திறந்தோம் அப்படின்னா வெளியே போயிடலாம். ஆனால் நான் இப்போது வெளியே போகலை. அதனால் இங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே லாக் பண்ணியிருக்கு. கீழே மட்டும் திறந்துட்டுருக்கேன். திறந்துட்டுருக்கேன். இப்போது திறந்துட்டேன். ஓப்பன் பண்ணுவோமா? இன்னும் முக்கியமான விஷயம், ஃப்ளைட் போனால் ஏன் அப்படின்னா அங்கே பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது. அதனால் தெரியும். ஃப்ளைட் போனால் தெரியும். பார்ப்போம். இந்த இதுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
இந்த இதுக்கான லைட்டு இங்கே இருக்குது. யாரும் இல்லை. நான் துவைச்சி போட்ட என்னோடய பேண்ட்டு தான் தனியாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு அனதர் பிளேஸ். இதை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டேன். இந்த ஃபேன் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கு? நானே நடந்துட்டுருக்கேன், நீ ஏன் ஓடிக்கிட்டு இருக்க? இந்த லைட்டு ஏன் எரியுதுன்னு எனக்கு தெரில, ஏன்னா ஆள் இல்லை. ஆஃப் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். ஓகே, காட்டிட்டேண்ணா. அதுவா ஆடுது. ஒரு வேலை பேய் இருக்குமோ? சான்ஸ் இல்லை, நம்மளோட மன பிரம்ம. ஸோ திஸ் இஸ் ஆல். எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். அந்த டோர் ஏன் ஆடிச்சு எனக்கு தெரில.